இந்தியால கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் எல்லா ஃபண்டையும் கடந்த ஒரு வருஷம் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸா தான் இருந்திருக்கும். அதுல 1, 2 ஃபண்ட் மட்டும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கும். இதையுமே எஃப்டி கூட கம்பேர் பண்ணா கூட அதை விட கம்மியான ரிட்டர்ன்ஸா தான் இருக்கும். ரீசென்ட் டைம்ஸ்ல யாரெல்லாம் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, ஆல்ரெடி ஸ்மால் கேப் ரொம்ப நாளாவே எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. இந்த இடத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுமா இல்ல இன்னும் வெயிட் பண்ணணுமா? எக்ஸாக்ட்டா இதை தான் டேட்டாவோட டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேசிக்கா ஸ்மால் கேப்னா என்னன்றதை கிளியரா புரிஞ்சுப்போம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிஸையும் மார்க்கெட் கேப் படி ஆர்டரா அடிக்கிட்டு வந்தோம்னா இருக்கிறதுலயே பெரிய மார்க்கெட் கேப் கொண்ட முதல் 100 கம்பெனியை லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய 150 கம்பெனியை மிட் கேப்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கீழே வரக்கூடிய எல்லா கம்பெனிஸையும் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் கேட்டகரியில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல குறைஞ்சது 65% இல்ல அதுக்கும் மேல இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதை ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல போட்டோம்னா 15% இல்ல 20% சொல்லிட்டு லாங் டர்ம்ல ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வரும்ன்ற எதிர்பார்ப்புல தான் போடுவாங்க. அதாவது அவங்களோட ஆர்குமெண்ட் என்னன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு, அதனால நான் 10-15 வருஷம் எப்படியும் பண்ணுவேன், பண்ணனா எனக்கு அதிக ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்ப்புல வரும். ஆனா கொஞ்ச நாள்லயோ இல்ல 1-2 வருஷத்துலயோ தொடர்ந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு கம்ப்ளீட்டா அதை அனுபவிக்கவும் முடியாம எக்ஸிட் பண்ணிட்டு நஷ்டத்தில் வெளியே போயிடுவாங்க. ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் நிஜமாவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதோட பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணுவாங்க. யூசுவலா இதோட பெஞ்ச்மார்க் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பாஸ் மார்க் மாதிரி. ஸோ எதையாவது பீட் பண்ணிச்சுன்னா அந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இதை கூட அதால பீட் பண்ண முடியலன்னா இந்த இண்டெக்ஸ்லேயே போட்டு போலான்றதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இந்த பெஞ்ச்மார்க். ஸோ 10 டிஃபரன்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா 5 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இதை தோக்கடிச்சிட்டு இருக்கும், 5 ஃபெயில் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே அதே 5 ஃபண்ட் எப்பவுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதனால ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணணும்னா அதோட பெஞ்ச்மார்க்கான நிஃப்டி ஸ்மால் கேப் 250 டேட்டாவை அனலைஸ் பண்ணிக்கலாம். இது அனலைஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷ டேட்டா நம்ம கிட்ட இப்போ இருக்கு. இப்போ 2005ல இருந்து இன்னைய பாயிண்ட் வரைக்கும் எல்லா நாட்களுக்கான ரோலிங் ரிட்டர்ன் டேட்டாவை பார்க்க போறோம். இப்போ ஒரு அனாலிசிஸ்லாம் பண்ண போறோம்னா எப்பவுமே ரோலிங் ரிட்டர்ன்ஸை கன்சிடர் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ன்றத பத்தி முதல்ல கேள்விப்பட்டீங்கன்னா இதை புரியாம நம்ம இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் மேலேயோ இல்ல கீழேயோ கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் எடுத்தோம்னா, அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அங்க இருந்து 5 வருஷம் கழிச்சு என்ன ரிட்டர்ன் வருதுன்றது நம்மளால பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதி 2005ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2010 ஜூன் 1 அது 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கும். அதே மாதிரி 2ஆம் தேதி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா இது 2010ல 2 ஜூன் அன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி பண்ணா அடுத்த 5 வருஷம் கழிச்சு அதே தேதியில ஒரு 5 வருஷம் பீரியடா இருக்கும். இந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் வேற வேற ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். சோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பீரியடையும் ரோலிங்கா எடுத்து கன்சிடர் பண்ணனும்னா இதுதான் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை இன்னும் கிளியரா கவனிச்சோம்னா இது இன்னும் தெளிவா புரியும். இப்போ மார்ச் 2020 அப்போ யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 5 வருஷம் கழிச்சு அவரோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் 40% இருந்திருக்கும். அதாவது வருஷம் 40% அவரோட ரிட்டர்ன் வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது 10 லட்ச ரூபாய் அந்த பாயிண்ட்ல போட்டிருந்தா 50 லட்சத்துக்கும் மேலன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துல அவரால் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ல ஒரு டேட்டா எடுத்து 2007 டிசம்பர்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 5 வருஷம் கழிச்சு போய் பார்த்திருந்தாலும் அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். அதாவது வருஷம் கிட்டத்தட்ட 5% சொல்லி லூஸ் பண்ணிருப்பாரு. 10 லட்ச ரூபாய் போட்டிருந்தாருன்னா அவரோட மதிப்பு 5 வருஷம் கழிச்சும் 7 லட்சமா தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்றோம்ன்றத பொறுத்து அதே 5 வருஷ பீரியடுக்கு வேற வேற இன்வெஸ்டர்ஸ்க்கு வேற வேற ரிட்டர்ன்ஸ் வரும். இது எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்றதா இந்த ரோலிங் ரிட்டர்ன். இப்போ இதே மாதிரி 3 வருஷ ரோலிங் ரிட்டர்னும் பார்க்க முடியும். அதாவது ஒரு நபர் 3 வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா என்ன மாதிரி அவருக்கு ரிட்டர்ன் வரலான்றதுக்கு எல்லா டேட்டா பாயிண்ட்டும் இங்க நம்ம பார்த்துட்டோம். அதாவது அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்னும் வரலாம், இல்ல ரொம்ப அதிகமான ரிட்டர்னும் வரலாம், ஆவரேஜா டீசென்ட்டான ரிட்டர்ன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடந்த 20 வருஷ பீரியட்ல 3 வருஷ ரோலிங் ரிட்டர்ன்ல பார்த்தோம்னா நிறைய நேரங்கள்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் வந்திருக்கு. அதை எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் 17% நேரங்கள்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 2005ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு 100 நபர்கள் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுல 17 பேர் 3 வருஷ பீரியட்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 17% நேரங்கள்ல 0ல இருந்து 8% வரைக்கும் தான் ஸ்மால் கேப்ல ரிட்டர்ன் வந்திருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப துரதிர்ஷ்டசாலிக்கு கிட்டத்தட்ட 17% வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருந்தா 3 வருஷ பீரியட்ல வருஷம் 40%க்கும் மேலேயும் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். சோ ஸ்மால் கேப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னு கொடுத்தா நிறைய ரிட்டர்ன் கொடுத்திருக்கும், அப்படி இல்லைன்னா பெரிய அடி தான் விழுந்திருக்கும். இப்போ இதே டேட்டாவை இன்னும் கிளியரா கவனிச்சீங்கன்னா ஒரு பேட்டர்னை நம்மளால பார்க்க முடியும். நல்லா ஏறி மேல போய் நிறைய ரிட்டர்ன் கொடுத்திருக்கும், அதுக்கப்புறமே ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பீரியட் இருக்கும், மறுபடியும் அது நல்லா மேலே ஏறி போயிருக்கும், மறுபடியும் ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது கிளியரா சைக்கிளிக்கலா ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிட்டு வருது.
இப்போ இந்த டேட்டா வச்சே ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணோம்னா நம்ம எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும்ட்டு நமக்கு நம்மளே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 3 வருஷ டேட்டா படியே நிறைய நேரங்களில் அது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்பவுமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, யாருமே இதை கண்டுக்காம இருக்காங்க. இந்த பாயிண்ட்ல நம்மளால ஸ்ட்ராங்கான என்ட்ரி எடுக்க முடியும். அதாவது பல்கா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்ணு மூடிட்டு ஸ்மால் கேப்ல நம்ம பண்ணிட்டு வரலாம். அடுத்து எப்பெல்லாம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் 0ல 12% தான் இருக்கு, அதாவது 3 வருஷ ரிட்டர்ன் பத்தி பேசுறோம். இது இந்த ரேஞ்சில் இருக்கும் போதெல்லாமும் மார்க்கெட்டை விட அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த கேஸ்லயுமே ஸ்மால் கேப்பை நம்ம கன்சிடர் பண்ணிட்டே இருக்கலாம். யூசுவலா ஸ்மால் கேப்ஸ் 12-18% கொடுக்கொண்டத ஒரு நாமினல் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்குன்னா அது இன்வெஸ்ட் பண்ற வர்த்தியான ரேஞ்சில் தான் இருக்கு. நம்ம எஸ்ஐபி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா தொடர்ந்து பண்ணிட்டே வரலாம். இது நார்மல் ரெகுலர் எஸ்ஐபிக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஜோன் சொல்லலாம். அதுக்கு கீழே போய் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவா லம்சம் பண்ணிட்டே வரலாம். நல்லா கீழே போய் நெகட்டிவ்ல இருக்குன்றப்போ இன்னுமே அதிகமான லம்சமும் பண்ணிட்டு வரலாம். இல்ல ஒருவேளை ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட 3 வருஷ ரிட்டர்ன்ஸ் 18-25% ரேஞ்சில் இருந்துன்னா ஆல்ரெடி எலிவேட்டட் லெவல்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும், இன்னும் ஜாக்கிரதையா அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்மால் கேப்ல பண்ணாம குறைச்சிட்டு வரலாம். அதே 25%க்குலாம் மேல போயிருச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல ரிஸ்கி ஜோன்னே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் கேப்ல இருந்து எக்ஸிட்டே பண்ண முடியும். இப்போ பர்சனலா என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எடுத்தாலும் கடந்த 1-2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்மால் கேப்ல இருந்த பெரும்பாலான ஹோல்டிங்ஸை எக்ஸிட்டும் பண்ணியிருந்தேன். இந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் ரொம்ப குறைவான அலோகேஷன் தான் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்திருப்பேன். ஆல்மோஸ்ட் வெறும் 1% தான் இருக்கு. இந்த காரணத்தினால தான் போன வருஷம் மார்க்கெட்டே மோசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், அதாவது ஸ்மால் கேப் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே கொடுத்திருந்தாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு டீசென்ட்டான ரிட்டர்ன் கொடுக்க முடிஞ்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப்ன்றது கண்ணை மூடிட்டு எல்லா பாயிண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு ஃபேவரபிள் என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். இல்ல வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச் ஆச்சுனாலோ ரொம்ப பெரிய ரன் அப் கொடுத்திருந்தாலும் அந்த பாயிண்ட்ல நம்ம எக்ஸிட் பண்றதும் ரொம்பவே அவசியம். அதே மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல எப்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும், எப்ப அதை எக்ஸிட் பண்ணணும்ன்ற டிசிஷனையும் ரேண்டமா எமோஷனலாவும் எடுக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரா டேட்டா பேக்டா இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன், இந்த நம்பர் வந்தா நான் அதிகமா எஸ்ஐபி பண்ணுவேன், இது வந்தா நான் குறைச்சிப்பேன், நமக்குன்ட்டு ஒரு டிசிஷன் ஸ்ட்ராட்டஜியாவது இருக்கு. உதாரணத்துக்கு பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா இந்த 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட கடந்த 3 வருஷ சிஏஜிஆர் ஏதோ ஒரு வெப்சைட்ல நம்மளால பார்க்க முடியும். இந்த பாயிண்ட்ல அதோட வேல்யூ என்ன இருக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 வருஷ ரிட்டர்ன் வேல்யூ 12%க்கும் கீழே போயிட்டு இருக்குன்னா இது பிலோ ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்மால் கேப்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். இந்த 3 வருஷ சிஏஜிஆர் 12-18க்குள்ள இருந்ததுன்னா நார்மல் ரேஞ்ச் தான். இந்த இடத்துல ரெகுலரா பண்ணக்கூடிய எஸ்ஐபிஸை தொடரலாம் நம்ம பண்ணிட்டு வரலாம். இந்த ரிட்டர்ன்ஸ் 18 எல்லாம் தாண்டி மேல போயிடுச்சுன்னா நம்ம எஸ்ஐபி ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா அதை குறைக்கிறதுக்கான நேரம் வந்து, அதாவது ஓவர் ஸ்ட்ரெச்சடா இருக்கும்போது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல நம்ம அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம ஆல்ரெடி பண்ற எஸ்ஐபியை குறைக்க ஆரம்பிக்கணும், இல்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதும் பெட்டர் தான். அதே 25% எல்லாம் தாண்டி போயிடுச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணவே கன்சிடர் பண்ணலாம். அதுவும் மொத்தமா எக்ஸிட் பண்ணாம ஒரு பர்டிகுலர் போர்ஷனை எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதாவது 30-40% ஆஃப் தி ஹோல்டிங்ஸை செல் பண்ணிட்டு மீதி இருக்கிறத ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு ரன் அப் ஏதாவது மீதி இருந்துன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதே 3 வருஷ சிஏஜிஆர் 35% தாண்டி போச்சுன்னா, அதாவது நம்ம சிஏஜிஆர் பேசிட்டு இருக்கோம், 35% சிஏஜிஆர்னா 2 வருஷத்துல இண்டெக்ஸ் டபுள் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பா ரிஸ்கி ஜோனுக்கு போயிட்டோம், ஓவர் ஸ்ட்ரெச்சடா இருக்கு, இந்த இடத்துல பெரும்பாலான போர்ஷனை நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ இது என்னோட பர்சனல் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான், இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டிஃபைன் பண்ணிட்டு எந்த பாயிண்ட்ல நம்ம ஒர்க்ன்றதை பார்த்துட்டு நம்ம அதிகமா எஸ்ஐபி பண்ணணுமா இல்ல எஸ்ஐபியே பண்ணக்கூடாதுன்ற எல்லா டிசிஷனும் நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். அதாவது டிசிஷன் எடுக்கிறது ரொம்பவுமே ஈஸியாகவும் நம்மளோட மென்டல் ஃபேட்டிகும் ரொம்ப குறைவாயிடும். எமோஷனலா தப்பான டிசிஷன் எடுத்து லாங் டர்ம்க்கு எப்போ போட்டாலும் ரிட்டர்ன் வந்துடும் சொல்லிட்டு பிளைண்டாவும் இன்வெஸ்ட் பண்ணாம இருப்போம். ஆனா பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் கேப்ஸ்ல ராங்கான பாயிண்ட்ல தான் என்ட்ரி எடுப்பாங்க. அதாவது அது ஆல்ரெடி நல்லா ஏறி மேல போனதுக்கு அப்புறம் புதுசா ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதை புரிஞ்சுக்கணும்னா ஆம்பியோட இன்ஃப்ளோ டேட்டாவை பார்த்தாலே வரும். அதாவது ஒரு ஃபண்ட்லயும் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு இன்ஃப்ளோ வருதுன்றத ஆம்பி ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. இந்த சார்ட்டை பார்க்கறோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்மால் கேப்ல பெரிய இன்ஃப்ளோவே இருக்காது. அந்த பாயிண்ட்ல ஸ்மால் கேப் ஆல்ரெடி அட்ராக்டிவா இருக்கு, ஆனா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலன்றத கிளியரா காட்டுது. இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமான இன்ஃப்ளோ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்டர்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஆல்ரெடி எலிவேட்டட் லெவல்ஸ்ல இருக்கும்போது தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் தேவையில்லாம அதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்றதா இது கிளியரா சொல்லுது. சோ இந்த ஆம்பியோட மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா மாசம் ரிலீஸ் ஆகும். இந்த டேட்டாவை பார்த்து பெரும்பாலான ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணாலே நம்மளால ரிட்டர்ன் பார்க்க முடியும்ன்றதும் இது கிளியரா சொல்லுது. இந்த பாயிண்ட்லயும் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் அட்ராக்டிவாலாம் இல்ல. இப்போ 3 வருஷம் ரிட்டர்னே எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ரேஞ்சில் இருக்கு. இப்போ பார்த்த இந்த ஃப்ரேம் ஒர்க் படியே இதுவுமே எலிவேட்டட் லெவல்ஸ் தான். இந்த இடத்துல என்னால கம்ஃபர்டபுளா எஸ்ஐபி பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நாளாவே இதுல எஸ்ஐபி பண்ணாம தான் இருந்துட்டு இருக்கேன். இந்த பாயிண்ட்லயும் எஸ்ஐபி பண்றதுக்கு இது அட்ராக்டிவா இல்லைன்னு தான். அதே மாதிரி ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இண்டெக்ஸோட வேல்யூவேஷனை பார்த்து முடிவு எடுக்க முடியும். இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 2022 இருந்து 23 வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷன், அதாவது குறைவான பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட பிஇ 20க்கும் குறைவா இருந்தது. அந்த பாயிண்ட்ல எஸ்ஐபி இன்ஃப்ளோவும் குறைவா தான் இருந்தது. அதாவது நல்லா அட்ராக்டிவா இருக்கும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்வமும் காட்டல. ஆக்சுவலா இந்த மாதிரி அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல வரும்போதும் ஸ்மால் கேப்ல நம்ம பல்கா இன்வெஸ்ட் பண்ணலாம். பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இண்டெக்ஸோட பிஇ 20க்கும் கீழே போதுன்னா
ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட்னே சொல்லலாம். பல்கா லம்சம் இன்வெஸ்ட் பண்றதுக்கே சாதகமான சிச்சுவேஷன். பிளைண்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த சைக்கிளை புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணாலே எந்த ஜோன்ல நம்ம வாங்கணும், எப்போ ஓவர் வேல்யூடா இருக்கு விற்கணுன்ற கிளாரிட்டி நம்மளுக்கு வரும். அதே மாதிரி எந்த பாயிண்ட் இன் டைம்லயுமே உங்க மொத்த போர்ட்ஃபோலியோல 20% மேல ஸ்மால் கேப் வச்சுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அங்க ரிஸ்க்கும் வாலட்டாலிட்டியும் கேரண்டீடா அதிகமா இருக்கும். ஆனா ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு எந்த கேரண்டியுமே கிடையாது. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணிக்கோ. அதாவது மார்க்கெட் பீக்ல இருந்து ஒரு 15% இருந்ததுன்னா நான் லம்சம் பண்ணுவேன். அந்த மாதிரி என்ன ஃப்ரேம் ஒர்க்கா வேணாலும் இருக்கலாம். அதை பார்த்துட்டு ஈஸியா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் தெரியாம ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் வாங்கிட்டேன், அது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருந்தாலுமே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இன்னும் 7 வித்தியாசமான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்ல இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்லை புதுசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.